வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்துல என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வேல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதாவது ஆர்ஆர்பில இருந்து ஆர்ஆர்பி சென்னையில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு புது நோட்டிபிகேஷன். மினிஸ்ட்ரியல் ஆஃப் ஐசோலேட்டட் கேட்டகரி 1036 வேகன்சியோட இந்த நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தொலைஞ்ச ஆர்சி, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களோட ஆர்சி நம்பர், அதாவது வண்டி நம்பர், டிரைவிங் லைசன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் போட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொரியர் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் குறைந்த விலையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப் கார்டு லிங்க் இருக்குது, என்னை டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அதே மாதிரி பிவிசி கார்டு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் டைப் ஆஃப் பிவிசி கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஆல் டைப் ஆஃப் பிவிசி கார்டுமே நம்ம போட்டு கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுது அப்படின்னா நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நோட்டிஃபிகேஷன் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே அண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேருந்து வெளியிட்டிருக்காங்க. சென்ட்ரலைஸ்டு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். இது எத்தனாவது நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 7வது நோட்டிஃபிகேஷன். 2024 கடைசி நோட்டிஃபிகேஷனை அதை பார்த்தோம். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வாசிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அட்வொகேட், அதுக்கப்புறம் டீச்சிங் ரிலேட்டடாக உள்ளது, அதுக்கப்புறம் லேப் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் டீச்சிங்லேயே உள்ளதில் லேபரேட்டரி மூலமாக உள்ளது, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. பிவேர் டு ப்ரோக் அண்ட் ஜாப் டிராக்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பிவேர் அதாவது கரெக்டாக இருந்துக்கோங்க, கரெக்டான வெப்சைட்டில் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து விட்டுருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியாச்சு அப்படின்னா 6/1/2025 வெளியாச்சு. அதுக்கப்புறம் ஓப்பனிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 7/1/2025 இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்துருச்சு. எப்போ வரைக்கும் கடைசி தேதி அப்படின்னு பார்த்தோம்னா 6/2/2025 வரைக்கும் கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. அது வரைக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 6/6/2025 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், பேமெண்ட் ஃபீ பேமெண்ட் எப்போ வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 6/2 முடியுது, 7/2 8/2 வரைக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேமெண்ட் அந்த 2 டேஸில் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் டைம் அண்ட் மாடிஃபிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் கொடுத்துருக்காங்க. 9/2/2025 18/2/2025 டேட்டில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி நான் கீழே வர்றேன். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எந்த இதில் போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கையும் கீழே வச்சிடறேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் கீழே வச்சிடறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேஜ்லாம் தேவையில்லை, நான் கீழே போய்க்கிறேன். இம்பார்ட்டண்ட்டானதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்க்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு என்ன கேட்டகரியில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கலி ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6/9, 6/12 வித்தவுட் கிளாஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் நம்ம போக முடியும். அதாவது விசுவலி ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம உள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நேஷனாலிட்டி சிட்டிசனை கொடுத்துட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், சப்ஜெக்ட் ஆஃப் நேபாளாக இருக்கலாம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டனாக இருக்கலாம், சப்ஜெக்ட் ஆஃப் நேபாளாக இருக்கலாம், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டிபோர்ட் அண்ட் ரெஃப்யூசஸ், அதாவது அகதிகள்பாங்கல்ல, அவங்க 1962க்கு முன்னாடி உள்ள பெர்மனன்ட்லி செட்டிங் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அல்லது பெர்சன் இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும், இந்தியாவில் பிறந்து பாகிஸ்தானு, பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸில் ஒகண்டா, யுனைடெட் ரிபப்ளிக் ஆஃப் தெலுங்கானா அந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம பிறந்தது நம்ம இந்தியாவாக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கணும். BCDE அண்ட் அபோவ் பெர்சன் ஹேவ் பீன் இஸ்யூடு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் F பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்னு பார்த்தோம் அப்படின்னா 1/1/2025 வரைக்கும் அவங்களோட ஏஜ் லிமிட்டை வச்சு ஒரு டேபிளர் காலை கொடுத்துருக்காங்களாம். அதை நம்ம பார்ப்போம். 18லேருந்து 30 வயசு 33 வயசில் உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்ன கேட்டகரி? NCAல வர்றதுக்கு மட்டும்
அது வந்து அப்பர் டேட்டா லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. 2/1/1992 யூஆர் ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதே ஓபிசியா இருந்தீங்கன்னா 1989 நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சியா இருந்தீங்க அப்படின்னா 1987 அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 டேபிள் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. அன்சிஏன்னு சொல்லிட்டு அன்சிஏ வந்து நம்ம லாஸ்ட் பார்ப்போம், அதாவது டீட்டெயிலாக வந்து லாஸ்ட் பார்ப்போம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்குது, ஓபிசியா இருந்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, யூஆர் கேட்டகரியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 காலர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து வாட்ச் பார்த்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ரொம்பவே முக்கியமானது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான். அது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அன்சிஏல வந்து கொடுத்துருக்காங்களாம். இப்போ அன்சிஏ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துருவோமா. அன்சிஏ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அன்சிஏ வந்து லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்கான். இந்த போஸ்ட் ஆஃப் பெராமீட்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். பார்த்துட்டு தான் நமக்கு அடுத்து போக முடியும். போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் டீச்சர் வேக்கண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் வந்து 8 47,600 வரைக்கும் பே பண்ணுறாங்க ரெமுனரேஷனோட சேர்த்து. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து C2 இருக்கணும். மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 48. அதுக்கப்புறம் டிசபிலிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா எந்த கேட்டகரியில் வந்து அக்செப்ட் ஆவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டீச்சிங்கில் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத டிசபிளில் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அண்ட் காமர்ஸ் மேலில் வந்து கிரேடு வந்து லெவல் வந்து 8 47,600 C2 தான். 18 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். இது வந்து மாஸ்டர் டிகிரி மட்டும்தான் எலிஜிபிளா அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே இருக்கு. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி தான். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஹிந்தி மேல் கேண்டிடேட் வந்து மாஸ்டர் டிகிரி. அப்படியே கீழே வந்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது மாஸ்டர் டிகிரி. போஸ்ட் கிராஜுவேட் எல்லாமே வந்து மாஸ்டர் டிகிரி வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தோம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்ல உள்ளதை ஃபுல்லாகவே ஆச்சு பார்த்துக்கோங்க. 12th முடிச்சிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கீழே உள்ளதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் தான் நிறையா விட்டுருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அண்ட் சயின்ஸு, அதுக்கடுத்து சயின்டிஃபிக் சூப்பர்வைசர், செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்காலஜி இல்லைன்னா சைக்காலஜியில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கிராஜுவேட் டீச்சர் டிராயிங், இது வந்து எம்ஏ டிகிரி டிராயிங் பிளானிங் அண்டு ஃபைன் ஆர்ட்டில் வந்து முடிச்சிருக்கணும். இல்லைனா பிஏ ஹானர்ஸில் ஆர்ட் அண்ட் ஆர்ட் எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சீஃப் லா அசிஸ்டண்ட்டு எல்லாமே சேர்த்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து வாசித்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. நம்ம நிறையா சொன்னோம் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போகும், அதனால் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிடுவோம். ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷ், அது வந்து கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும் இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். கிராஜுவேட் லெவலில் உள்ளது இப்போ வர்றது எல்லாமே. போஸ்ட் கிராஜுவேட் நம்ம பார்த்தோம், இது வந்து ட்ரெயினி கிராஜுவேட் லெவல்னால கிராஜுவேட்டே போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஹிந்தி, அதுக்கப்புறம் மேக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் மேக்ஸ் 2 இயர் டிப்ளமோ அல்லது கிராஜுவேட்டில் முடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். 45% மேலே இருக்கணும். பிஎட் வந்து கம்பல்சரி, பிஎட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அடுத்து ட்ரெயினிட்டு தான் வருது. ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சர்ஸ் தான் வருது. அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போவோம். அந்த கேட்டகரியில் நம்ம ஒன்று பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர், இது வந்து மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம் மேல் வந்து கேட்டிருக்காங்க. கிராஜுவேட்டில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து இப்போ நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பே லெவல் வந்து 7 கொடுத்துருக்கான். 44,900 வந்து கொடுத்துருக்கான். கம்பல்சரி வந்து இங்கிலீஷ் மீடியம் ஃபிசிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ட்ரெயினில் வந்து எல்லாமே பார்த்துட்டோம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன், ஏன்னா எல்லாமே நம்ம கவர் பண்ணணும் இந்த வீடியோவில், அதனால தான். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி முடிச்சிருக்கணும், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டரில் வந்து டிகிரி ரெகக்னைஸ்டில் முடிச்சிருக்கணும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், அது வந்து கிராஜுவேஷனில் இவங்க கொடுத்து கேட்டகரியில் முடிச்சிருக்கணும். லைப்ரரியன், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸில் வந்து 4 வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கணும். மியூசிக் டீச்சர் வந்து பிஏ டிகிரியில் மியூசிக் வந்து படிச்சிருக்கணும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பிரைமரி ரயில்வே டீச்சர் 12th ஈக்குவல்டு இந்த வந்துருச்சா, 12th லெவலில் உள்ளது எல்லாமே இதுலேருந்து வருது. 12th முடிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். பிரைமரி டீச்சர் இங்கிலீஷ் 12th முடிச்சிருந்தா போதும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா பிரைமரி டீச்சர் மேக்ஸ் 12th படிச்சிருந்தா போதும். அதுக்கடுத்து பிரைமரி டீச்சர் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், அது 12th முடிச்சிருந்தா போதும். எல்லாமே 50% மேலே மாறணும். அசிஸ்டன்ட் டீச்சர் வந்து ஃபீமேல் கேட்டகரியில் வந்து 12th முடிச்சிருந்தா போதும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா பிரைமரி டீச்சர் பெங்காலி, இதுவும் 12th முடிச்சிருந்தா போதும். இது எல்லாமே பிரைமரி லெவலில் உள்ளது எல்லாமே கொடுத்துருக்கான். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஒரு லெவலுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே நான் மேலே போய்க்கிறேன், விட்ட இடத்துலேருந்து வருவோம். இது ஒரு 180 வச்சுக்கிறேன், அப்போனா தான் சரியாக வரும். எங்கள் அன்சிஏக்கு முன்னாடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு முன்னாடி பார்க்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு முன்னாடி பேப்பர் 8ன்னு நினைக்கிறேன்.
இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் கேண்டிடேட்டுக்குமே வந்து 500 ரூபா கிட்ட பண்ணுறாங்க. பிடபிள்யூடி, ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேனு, எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன் அவங்க எல்லாமே 250 ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் 500 ரூபா பே பண்ணணும், 400 ரூபா ரீஃபண்டு. நீங்கள் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 400 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும். இதில் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சிங்க அப்படின்னா 250 ரூபாயுமே ரீஃபண்ட் ஆயிரும். ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸாம்டட் தான். இது வந்து 100 ரூபா வந்து சார்ஜ் கணக்கு. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஃபீ வந்து யூபிஐ மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பான். யூபிஐ டெபிட் கார்டு, அதுக்கடுத்து இன்டர்நெட் பேங்கிங்கில் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டிக்கான கேட்டகரி வந்து கொடுத்துருக்கான். டிசபிலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். லோகோமோட்டா டிசபிலிட்டியில் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனித்தனி டிசபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவன் பெர்சன்டேஜ் கணக்கில் கொடுத்துருக்கான். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் வைஸ் மார்க் 13வது பாயிண்டில் கொடுத்துருக்கான். ப்ரொஃபஷனல் ஆபிலிட்டியில் வந்து 50 மார்க்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் 15, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்து 15, மேத்தமெட்டிக்ஸில் 10, ஜென்ரல் சயின்ஸில் 10, மொத்தம் 100 கொஸ்டின் அலாட் பண்ணியிருக்கான். சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். மேத்தமெட்டிக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கான். இந்த ஒரு வீடியோவில் நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு லெவலுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கான அப்ளை பண்ணுற வீடியோ வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் இந்த நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கான இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்கை கீழே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த ஆர்சி, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சவங்க உங்களுக்கு கார்டு தேவைப்படுது அப்படின்னா நம்ம பொது சேவை மையத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் இல்லாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக நம்மகிட்ட அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்.